நீங்கள் மன அமைதியை தேடுவதுதான் உங்களை பலவீனமாக வைத்திருக்கிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? இது விசித்திரமாகத் தோன்றலாம். ஏனென்றால் சுய முன்னேற்ற உலகம் முழுவதும் அமைதி, தியானம் மற்றும் மன நிம்மதியைப் பற்றித்தான் பேசுகிறது. ஆனால் அது ஒரு பொறி. அது 99% ஆண்களுக்கான கதை. மீதமுள்ள 1%த்தினருக்கு ஒரு ஆழமான உண்மை தெரியும். இந்த வீடியோவில் நாம் அமைதிப்படுத்தும் நுட்பங்களைப் பற்றி பேசப் போவதில்லை. அமைதியை விட மதிப்புமிக்கது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். சராசரி மனிதனிடமிருந்து ஒரு உயரடுக்கு சிந்தனையாளரை பிரிக்கும் அந்த கொள்கையை வெளிக்கொணரப் போகிறோம். இது வெறும் தகவல் அல்ல, இது ஒரு மாற்றம். உங்கள் மனதின் செயல்பாட்டு அமைப்பை மறுவடிவமைக்கப் போகும் ஒரு வெளிப்பாடு. தொடங்குவதற்கு முன் கருத்துகளில் எழுதுங்கள். இன்றைய உலகில் வலிமை என்பது உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் பதில்களைப் பார்க்க நான் ஆவலாக உள்ளேன். நவீன ஆண் ஒரு முரண்பாட்டில் வாழ்கிறான். ஒரு புறம் அவன் உணர்ச்சி வசப்படக்கூடியவனாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. மறுபுறம் அவனுடைய ஆழ்மனதில் அவன் வலிமையாகவும் உறுதியாகவும் அசைக்க முடியாதவனாகவும் இருக்க விரும்புகிறான். இந்த குழப்பத்தின் மத்தியில் மன அமைதி ஒரு பாதுகாப்பான புகலிடமாகத் தோன்றுகிறது. தியான செயலிகள், நேர்மறை சிந்தனைகள் மற்றும் கவனச்சிதறல்கள் மூலம் தற்காலிக ஆறுதலைத் தேடுகிறான். ஆனால் இதில்தான் சிக்கல். அமைதியைத் தேடுவது என்பது உங்கள் உள்நிலையை வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு அடிமையாக்குவதாகவும், போக்குவரத்து நெரிசல் இல்லாதபோது, வேலை அழுத்தம் இல்லாதபோது, உறவுகள் சுமூகமாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக உணர்கிறீர்கள். ஆனால் உலகம் கொந்தளிக்கும்போது என்ன நடக்கிறது? உங்கள் அமைதி நொறுங்கிவிடுகிறது. ஏனென்றால் அது ஒரு உணர்ச்சியைச் சார்ந்தது, உங்கள் குணத்தைச் சார்ந்தது அல்ல. உங்களுக்கு இது புரிகிறதா? எல்லாம் அமைதியாக இருக்கும்போதும் நீங்கள் உண்மையில் கட்டுப்பாட்டில் இல்ல என்ற ஒரு உறுத்தல் உணர்வு. உங்கள் அமைதி மிகவும் பலவீனமானது. ஒரே ஒரு கெட்ட நாளில் அது சிதறிவிடும் என்ற உணர்வு. இந்த உணர்வுதான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் தவறான இலக்கை துரத்துகிறீர்கள். தொகுதி 1. அமைதியின் மாயை. மன அமைதி என்பது ஒரு விளைவு, ஒரு இலக்கு அல்ல. இதைத்தான் 99% பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியைப் போலவே அமைதியையும் துரத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு உணர்ச்சியைத் துரத்தும்போது அது உங்களிடமிருந்து விலகி ஓடுகிறது. உண்மையான வலிமையான மனிதன் அமைதியைத் தேடுவதில்லை. அவன் அதற்கு பதிலாக வேறு ஒன்றை கட்டமைக்கிறான். அதுதான் அகக்கோட்டை, இன்னர் சிட்டடெல். ஒரு புயலில் சிக்கிய கப்பலின் கேப்டனை கற்பனை செய்து பாருங்கள். அவனது குறிக்கோள் அமைதியான கடலை கண்டுபிடிப்பதா? இல்லை, அது அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. அவனது குறிக்கோள் புயலையும் மீறி கப்பலை திறமையாகச் செலுத்துவது. அவனது கவனம் வெளிப்புற அமைதியின் மீது இல்லை, அவனது உள்திறமையின் மீது இருக்கிறது. நவீன மனிதன் அமைதியான கடலை தேடுகிறான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் ஒரு சிறந்த கேப்டனாக மாற பயிற்சி செய்கிறான். இந்த வேறுபாடுதான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. அமைதி என்பது வானிலை போன்றது. அது வரும் போகும். ஆனால் உங்கள் திறன், உங்கள் குணம், அது நிரந்தரமானது. தொகுதி 2. அமைதியை விட உயர்ந்தது எது? அதுதான் நோக்கம் சார்ந்த செயல், பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். அல்லது பண்டைய ஸ்டோயிக்குகள் அழைத்தது போல நல்லொழுக்கம், வர்ச்சு. இது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதைப் பற்றியது அல்ல. இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றியது. உங்கள் மதிப்புகளுக்கு ஏற்ப, உங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் செயல்படுகிறீர்களா என்பதுதான் கேள்வி. மன அமைதி என்பது செயலற்ற நிலை. ஆனால் நோக்கம் என்பது ஒரு செயலில் உள்ள சக்தி. எடுத்துக்காட்டாக, நீங்கள் வேலையில் ஒரு அநீதியை எதிர்கொள்கிறீர்கள். 99% பேர் என்ன செய்வார்கள்? அவர்கள் கோபப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், அல்லது தங்களின் அமைதியை காக்க அதை புறக்கணிப்பார்கள். ஆனால் 1%தினர் என்ன செய்வார்கள்? அவர்கள் கேட்பார்கள், இந்தச் சூழ்நிலையில் தைரியமான, நேர்மையான, ஞானமான செயல் எது? அவர்கள் உணர்ச்சியைப் பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் சரியான செயலைப் பற்றி சிந்திக்கிறார்கள். அந்தச் செயலைச் செய்வதன் மூலம் அவர்கள் அமைதியை விட ஆழமான ஒன்றைப் பெறுகிறார்கள், சுயமரியாதை. தொகுதி 3. கட்டுப்பாட்டின் இருமை, த டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல். இது ஸ்டோயிசிசத்தின் அடித்தளம். ஆனால் இது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இது எபிக்டெட்டஸின் எளிய ஆனால் ஆழமான யோசனை. உலகில் உள்ள சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன, மற்றவை இல்லை. உங்கள் கருத்துக்கள்,
உங்கள் தேர்வுகள், உங்கள் செயல்கள் இவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. மற்றவர்களின் கருத்துக்கள், பொருளாதாரம், வானிலை, உங்கள் உடல் நலம் கூட முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. சராசரி மனிதன் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு தன் ஆற்றலை வீணடிக்கிறான். போக்குவரத்து ஏன் இப்படி இருக்கிறது? அவர் ஏன் அப்படி பேசினார்? இந்த நோய் ஏன் வந்தது? இது மன அமைதியை குலைக்கும் ஒரு முடிவற்ற போராட்டம். ஆனால் உயரடுக்கு சிந்தனையாளர் தன் முழு கவனத்தையும் ஆற்றலையும் தன் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது செலுத்துகிறான். நான் இதை மாற்ற முடியாது, ஆனால் நான் இதற்கு எப்படி பதிலளிக்கப் போகிறேன் என்பதை நான் மாற்ற முடியும். இந்த ஒரு மனமாற்றம் உங்களை ஒரு பலியாளிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வீரராக மாற்றுகிறது. தொகுதி 4 அகக்கோட்டையை கட்டுதல். உங்கள் மனம் ஒரு கோட்டை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெளிப்புற நிகழ்வுகள், அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் அந்த கோட்டையின் சுவர்களை தாக்குகின்றன. நீங்கள் மன அமைதியை நாடினால் தாக்குதல் இல்லாத நேரத்தை நீங்கள் தேடுகிறீர்கள். அதாவது நீங்கள் கோட்டையை விட்டு வெளியேறி போர் இல்லாத ஒரு இடத்தை தேடுகிறீர்கள். அது ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் அக வலிமையை நாடினால் நீங்கள் கோட்டையின் சுவர்களை வலுப்படுத்துகிறீர்கள். தாக்குதல்கள் வரலாம், அவை கண்டிப்பாக வரும். ஆனால் அவை உங்களை பாதிக்காது, ஏனென்றால் உங்கள் பாதுகாப்பு வெளிப்புற அமைதியைச் சார்ந்து இல்லை, உங்கள் உள்கட்டமைப்பைச் சார்ந்துள்ளது. இந்த கோட்டையின் கற்கள் உங்கள் கொள்கைகள், அதன் சிமெண்ட் உங்கள் சுய ஒழுக்கம், அதன் காவலர்கள் உங்கள் பகுத்தறிவு. இந்த கோட்டையை கட்டுவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான வேலை. அமைதி என்பது இந்த கோட்டைக்குள் நீங்கள் அனுபவிக்கும் ஒரு போனஸ், அதுவே இலக்கு அல்ல. தொகுதி 5 அசௌகரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துதல். நவீன உலகம் ஆறுதலை விற்கிறது. மென்மையான படுக்கைகள், வேகமான உணவு, முடிவற்ற பொழுதுபோக்கு. இந்த ஆறுதல் உங்களை பலவீனமாக்குகிறது. அது உங்கள் அமைதியை வெளிப்புற வசதிகளைச் சார்ந்து இருக்க வைக்கிறது. ஸ்டோய்க்குகள் இதற்கு நேர்மாறான அணுகுமுறையை கொண்டிருந்தனர். அவர்கள் SVCCHND அசோக்ரியன் வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட் என்பதை பயிற்சி செய்தனர். அவர்கள் வேண்டுமென்றே தரையில் உறங்கினார்கள், குளிர்ந்த நீரில் குளித்தார்கள், ஒரு நாள் முழுவதும் குறைவாகச் சாப்பிட்டார்கள். ஏன்? பைத்தியக்காரத்தனமா? இல்லை, இது ஒரு பயிற்சி. கடினமான சூழ்நிலைகளை தாங்கும் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழி. உங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறும்போது அந்த ஆறுதல் உங்களுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் வெளிப்புற வசதிகளைச் சார்ந்து இல்லை என்பதை உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு பயிற்றுவிக்கிறீர்கள். இது உங்களை உடைக்க முடியாதவராக மாற்றும் ஒரு ரகசிய ஆயுதம். இன்றைக்கு நீங்கள் என்ன சிறிய அசௌகரியத்தை ஏற்கப் போகிறீர்கள்? தொகுதி 6 நிகழ்வுகளின் மறுபரிசீலனை. ஸ்டோயிக் தத்துவஞானி மார்கஸ் அரேலியஸ் கூறினார், நம்மை தொந்தரவு செய்வது நிகழ்வுகள் அல்ல, அந்த நிகழ்வுகளைப் பற்றிய நமது தீர்ப்புகள்தான். இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. மழை பெய்வது ஒரு நிகழ்வு. ஐயோ, என் நாள் பாழாகிவிட்டது என்பது ஒரு தீர்ப்பு. வேலையை இழப்பது ஒரு நிகழ்வு. நான் ஒரு தோல்வியாளன், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பது ஒரு தீர்ப்பு. 1% இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு நிகழ்வுக்கும் அதை பற்றிய தங்கள் கதைக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறார்கள். அந்த இடைவெளியில்தான் சக்தி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் தேர்வு இருக்கிறது. அவர்கள் தங்கள் கதையை மாற்றுகிறார்கள். வேலையை இழந்தது ஒரு வாய்ப்பு, நான் விரும்பியதைச் செய்ய இது ஒரு சந்தர்ப்பம். இந்த அவமானம் என் அகந்தையை சோதிக்கிறது. இது என்னை அடக்கத்தை கற்றுக்கொள்ள ஒரு பாடம். உங்கள் தீர்ப்புகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடிந்தால் எந்த வெளிப்புற நிகழ்வும் உங்கள் உள் அமைதியை குலைக்க முடியாது. தொகுதி 7 உணர்ச்சிகள் தரவு. திக்தாத்தொரெஸ் அல்ல. நவீன கலாச்சாரம் உணர்ச்சிகளை 2 வழிகளில் கையாள்கிறது. ஒன்று அவற்றை அடக்குவது அல்லது அவற்றிற்கு அடிபணிவது. இரண்டும் தவறு. ஸ்டோயிசிசம் 3வது வழியை வழங்குகிறது. உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. உங்கள் கோபம், உங்கள் சோகம், உங்கள் பயம் அவை எதிரிகள் அல்ல, அவை செய்தியாளர்கள். அவை உங்கள் ஆழ் மனதிலிருந்து வரும் தரவு. நீங்கள் கோபமாக உணரும்போது நான் கோபப்படக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக, இந்த கோபம் எனக்கு என்ன சொல்கிறது? எனது மதிப்பு ஒன்று மீறப்பட்டதா? ஒரு அநீதி நடந்ததா என்று கேளுங்கள். உணர்ச்சி ஒரு அலாரம். அது ஒலிக்கும்போது அதை அணைக்காதீர்கள். என்ன தீப்பிடித்தது என்று பாருங்கள். ஒரு உயரடுக்கு மனிதன் தன் உணர்ச்சிகளால் ஆளப்படுவதில்லை.
அவன் அவற்றை கவனிக்கிறான், அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறான், பின்னர் தன் பகுத்தறிவின் அடிப்படையில் செயல்படத் தேர்ந்தெடுக்கிறான். உணர்ச்சிகள் பயணிகளாக இருக்கலாம், ஆனால் பகுத்தறிவுதான் ஓட்டுநராக இருக்க வேண்டும். தொகுதி 8 மெமெண்டோ மோரி, மரணத்தை நினைவில் கொள்ளுங்கள். இது இருண்டதாகத் தோன்றலாம், ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஊக்கமளிக்கும் கருவிகளில் ஒன்றாகும். உங்கள் நேரம் வரையறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணரும்போது அற்பமான விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துகிறீர்கள். மற்றவர்களின் கருத்துக்கள், சிறிய அவமானங்கள், பொருளாசைகள், இவை அனைத்தும் மரணத்தின் பின்னணியில் முக்கியத்துவத்தை இழக்கின்றன. இன்று உங்கள் கடைசி நாளாக இருந்தால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? நீங்கள் யாருடன் பேசுவீர்கள்? நீங்கள் எதை உருவாக்குவீர்கள்? இந்த கேள்வியை தினமும் காலையில் உங்களை கேட்டுக்கொள்வது உங்கள் முன்னுரிமைகளை சீரமைக்க உதவுகிறது. இது உங்களை அர்த்தமுள்ள செயலை நோக்கி தள்ளுகிறது. மன அமைதியை தேடி நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் பயத்திலிருந்து தைரியத்திற்கு மாறுகிறீர்கள், ஏனென்றால் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தொகுதி 9 சமூக ஒப்புதலின் சிறையிலிருந்து தப்பித்தல். பெரும்பாலான ஆண்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையில் வாழ்கிறார்கள். அந்த சிறையின் கம்பிகள் மற்றவர்களின் கருத்துக்களால் ஆனவை. அவர்கள் தங்கள் பெற்றோர், நண்பர்கள், சமூகம் என்ன நினைப்பார்கள் என்று அஞ்சுகிறார்கள். இந்த பயம் அவர்களை தங்கள் உண்மையான திறனை அடையவிடாமல் தடுக்கிறது. அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக மற்றவர்களுக்காக ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். ஒரு ஸ்டோயிக் இந்த சிறையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். அவனது சுயமதிப்பு அவனது குணத்திலிருந்து வருகிறது, மற்றவர்களின் கைதட்டலில் இருந்து அல்ல. இது எளிதானது அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. புகழ்ச்சியை புறக்கணிப்பது, விமர்சனத்தை வஸ்துனிஷ்டமாக ஏற்றுக்கொள்வது மற்றும் உங்கள் சொந்த மனசாட்சியின் தீர்ப்பை மட்டுமே மதிப்பது. நீங்கள் இதைச் செய்யும்போது ஒரு மகத்தான சுதந்திரத்தை உணர்வீர்கள். உங்கள் அமைதி மற்றவர்களின் கைகளில் இருக்காது, அது உங்கள் கைகளில் இருக்கும். தொகுதி 10 செயலின் முக்கியத்துவம். ஸ்டோயிசிசம் என்பது நூலகத்தில் அமர்ந்து பழைய புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல, அது ஒரு செயலில் உள்ள தத்துவம். அது போர்க்களத்திலும் சந்தை சதுக்கத்திலும் குடும்பத்திலும் வாழ வேண்டிய ஒரு தத்துவம். நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் அது வெறும் அறிவு, அது ஞானமாக மாறாது. ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி மைதானம், உங்களை எரிச்சலூட்டும் சக ஊழியர், உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத தோல்வி, உங்கள் ஸ்திதிஸ்தாப்கட்டிவானை வளர்க்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு கடினமான உரையாடல், உங்கள் தைரியத்தை காட்டும் ஒரு வாய்ப்பு. 99% பேர் இந்த தருணங்களை தவிர்க்கிறார்கள். 1% அவற்றை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் தத்துவத்தை தசை போல உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள். பயன்பாட்டின் மூலம் மட்டுமே அது வலுப்பெறும். தொகுதி 11 முன்யோசனை. ப்ரீ மெடிடேஷியோ மாலோரும். இது தீமைகளைப் பற்றி முன்கூட்டியே சிந்திப்பது. இது எதிர்மறையாக இருப்பது அல்ல, தயாராக இருப்பது. காலையில் உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கடினமான வாடிக்கையாளர், ஒரு கணினி செயல் இழப்பு, ஒரு தனிப்பட்ட மோதல். பின்னர் இந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டோயிக்காக பதிலளிப்பீர்கள் என்று மனரீதியாக பயிற்சி செய்யுங்கள். இப்படிச் செய்வதன் மூலம் நீங்கள் ஆச்சரியப்படுவதை தவிர்க்கிறீர்கள். அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு பதிலளிக்க மாட்டீர்கள், ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டீர்கள். இது ஒரு தீயணைப்பு வீரர் தீப்பற்றுவதற்கு முன் பயிற்சி செய்வது போன்றது. இது உங்கள் மனதை எதிர்கால அதிர்ச்சிகளுக்கு எதிராக தடுப்பூசி போடுவது. இந்த ஒரு எளிய பயிற்சி நாள் முழுவதும் உங்கள் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் வியத்தகு முறையில் அதிகரிக்கும். தொகுதி 12 மற்றவர்களின் தவறுகளை பொறுத்துக் கொள்ளுதல். மார்கஸ் அரேலியஸ் அடிக்கடி தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார், இன்று நான் குறுக்கிடுபவர்கள், நன்றி கெட்டவர்கள், திமிர் பிடித்தவர்கள், பொறாமைப்படுபவர்களை சந்திப்பேன். அவர் அவர்களை வெறுக்கவில்லை, அவர் அவர்களை புரிந்து கொள்ள முயன்றார். அவர்கள் அறியாமையால் அப்படிச் செய்கிறார்கள் என்று அவர் உணர்ந்தார். அவர்கள் நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மற்றொருவர் உங்களை அவமதிக்கும்போது அதை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக அதை அவர்களின் அறியாமையின் வெளிப்பாடாக பாருங்கள். இது அவர்களை மன்னிப்பது பற்றியது அல்ல, இது உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது பற்றியது. நாய்கள் குரைக்கின்றன, பூனைகள் மியாவ் ஒலிக்கின்றன,
அறியாத மக்கள் அறியாமையுடன் நடந்து கொள்கிறார்கள். அதை ஏன் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த மனமாற்றம் உங்களை எண்ணற்ற மணிநேர கோபம் மற்றும் விரக்தியிலிருந்து காப்பாற்றும். இது ஒரு உளவியல் இபெர்தினாமி. தொகுதி 13. இயற்கையுடன் இணங்கி வாழ்தல். ஸ்டோய்க்குகளுக்கு இயற்கையுடன் இணங்கி வாழ்வது என்பது மரங்களை கட்டிப்பிடிப்பது அல்ல. மனித இயல்பின் மிக உயர்ந்த பகுதியுடன், அதாவது நமது பகுத்தறிவுடன் இணங்கி வாழ்வதாகும். நாம் உணர்ச்சிகளால் அல்லது உள்ளுணர்வுகளால் ஆளப்படும் விலங்குகள் அல்ல. நாம் பகுத்தறிவுடன் சிந்திக்கவும் தார்மீக தேர்வுகளை செய்யவும் திறன் கொண்டவர்கள். ஒவ்வொரு தேர்விலும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது எனது உயர்ந்த சுயத்துடன் பொருந்துகிறதா? இது பகுத்தறிவுள்ள சமூக உயிரினமாக எனது இயல்புக்கு ஏற்றதா? சோம்பல், கோழைத்தனம், சுயநலம் இவை நமது தாழ்ந்த இயல்பிலிருந்து வருகின்றன. தைரியம், ஒழுக்கம், நீதி இவை நமது உயர்ந்த இயல்பிலிருந்து வருகின்றன. உங்கள் உயர்ந்த இயல்பை தேர்ந்தெடுப்பதுதான் உங்கள் உண்மையான நோக்கம். இதுதான் நல்ல வாழ்க்கையின் ரகசியம். தொகுதி 14. உங்கள் கவனம்தான் உங்கள் ராஜ்யம். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். உங்கள் கவனம் செய்திகள், சமூக ஊடக வதந்திகள் மற்றும் மற்றவர்களின் நாடகங்கள் மீது இருந்தால் உங்கள் மனம் குழப்பமாகவும் எதிர்மறையாகவும் பலவீனமாகவும் மாறும். உங்கள் கவனம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை, உங்கள் இலக்குகள், உங்கள் கற்றல் மற்றும் உங்கள் குணத்தின் வளர்ச்சி மீது இருந்தால் உங்கள் மனம் கூர்மையாகவும் நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். உங்கள் கவனத்தை ஒரு விலை மதிப்பற்ற வளமாக பாருங்கள். அதை யாருக்கு அல்லது எதற்கு கொடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் தொலைபேசியை அணைக்கப் பழகுங்கள். அமைதியாக சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் மனதை குப்பைகளால் நிரப்புவதற்கு பதிலாக சிறந்த யோசனைகளால் நிரப்புங்கள். உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். 99% பேர் தங்கள் கவனத்தை தானம் செய்கிறார்கள். 1% அதை முதலீடு செய்கிறார்கள். தொகுதி 15. சுய பரிசோதனையின் சக்தி. செனேகா ஒவ்வொரு இரவும் டின்வன்னோ செம்மிக்சின்சாரு. அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார். இன்று நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன நல்லது செய்தேன்? நான் எங்கே முன்னேற முடியும்? இது குற்ற உணர்ச்சிக்கான ஒரு பயிற்சி அல்ல. இது விழிப்புணர்வுக்கான ஒரு பயிற்சி. ஒரு விளையாட்டு வீரர் தனது ஆட்டத்தின் பதிவை பார்ப்பது போல உங்கள் நாளின் பதிவை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள், உங்கள் தேர்வுகள், உங்கள் வார்த்தைகள். இந்த தினசரி சுய பரிசோதனை இல்லாமல் நீங்கள் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வீர்கள். நீங்கள் வளர மாட்டீர்கள். இது ஒரு எளிய பழக்கம், ஆனால் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்கள் பலவீனங்களை வலிமையாக மாற்றவும் உங்கள் நல்ல பழக்கங்களை வலுப்படுத்தவும் உதவும். நீங்கள் உங்கள் சொந்த பயிற்சியாளராக மாறுகிறீர்கள். தொகுதி 16. தடைகளே வழி. The obstacle is the way. இது ஸ்டோயிக் மனநிலையின் உச்சம். சராசரி மனிதன் ஒரு தடையை சந்திக்கும்போது அவன் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறான். அவன் புகார் செய்கிறான், பின்வாங்குகிறான் அல்லது அதை தவிர்க்கிறான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் ஒரு தடையை சந்திக்கும்போது அவன் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான். அந்த தடையே முன்னேறுவதற்கான வழியாக மாறுகிறது. ஒரு கடினமான முதலாளி பொறுமையை பயிற்சி செய்ய ஒரு வாய்ப்பு. ஒரு நிதி நெருக்கடி சிக்கனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒரு உடல் நலக்குறைவு உள் வலிமையையும் ஸ்திதிஸ்தாபகத்வத்தை வளர்க்க ஒரு வாய்ப்பு. எந்த சூழ்நிலையையும் உங்கள் குணத்தை வெளிப்படுத்தவும் வளர்க்கவும் ஒரு கருவியாக மாற்றலாம். இந்த மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது. ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு முன்னேற்றமாக மாறும். நீங்கள் தோற்கடிக்க முடியாதவராக ஆகிறீர்கள். தொகுதி 17. அமைதி என்பது செயலற்ற தன்மை அல்ல. பலர் ஸ்டோய்சிசத்தை உணர்ச்சியற்ற செயலற்ற வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். இது ஒரு பெரிய தவறு. ஸ்டோய்க்குகள் உலகின் மிகச் செயலில் உள்ள சில மனிதர்களாக இருந்தனர். மார்கஸ் அரேலியஸ் ஒரு பேரரசர். செனேகா ஒரு அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர். எபிக்டெட்டஸ் ஒரு செல்வாக்கு மிக்க ஆசிரியர். அவர்களின் உள் அமைதி அவர்களை வெளிப்புறமாக சிறப்பாக செயல்பட அனுமதித்தது. அவர்கள் உணர்ச்சிகளால் திசை திருப்பப்படாததால் அவர்கள் தெளிவாக சிந்திக்கவும் தைரியமாக செயல்படவும் முடிந்தது.
உண்மையான ஸ்டோயிக் அமைதி என்பது ஒரு மலையின் அமைதி. வெளியே புயல் வீசலாம், ஆனால் உள்ளே அது அசைக்க முடியாததாக இருக்கிறது. இந்த அசைக்க முடியாத தன்மையிலிருந்துதான் உண்மையான பயனுள்ள செயல் பிறக்கிறது. அமைதியை நாடுபவர் பதுங்குகிறார், அக வலிமை கொண்டவர் போரிடுகிறார். தொகுதி 18. உங்கள் வார்த்தைகளின் எடை. ஒரு உயரடுக்கு சிந்தனையாளர் தன் வார்த்தைகளை கவனமாக கையாள்கிறார், ஏனென்றால் வார்த்தைகள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன என்பதை அவர் அறிவார். இது ஒரு பேரழிவு என்று சொல்வதற்கும் இது ஒரு சவால் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. நான் இதைச் செய்ய முடியாது என்று சொல்வதற்கும் இதை எப்படிச் செய்வது என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. உங்கள் மொழியிலிருந்து புகார் செய்தல், குற்றம் சாட்டுதல் மற்றும் மிகைப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குங்கள். விஸ்துனிஷ்டமான செயலை மையமாகக் கொண்ட மொழியை பயன்படுத்துங்கள். இது உங்களைப் பற்றிய உங்கள் கருத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் மாற்றுகிறது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் மனதின் ஒழுக்கத்தை காட்டுகின்றன. ஒரு கட்டுப்பாடான மனம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தத் தொடங்குங்கள், உங்கள் உலகம் மாறுவதைக் காண்பீர்கள். தொகுதி 19. மகிழ்ச்சி அல்ல, நல்லொழுக்கம். நவீன சமூகம் மகிழ்ச்சியை வாழ்க்கையின் இறுதி இலக்காக கருதுகிறது. ஆனால் மகிழ்ச்சி ஒரு நிலையற்ற உணர்ச்சி, அது வெளிப்புற சூழ்நிலைகளைச் சார்ந்தது. ஸ்டோயிக்குகள் ஒரு உயர்ந்த இலக்கைக் கொண்டிருந்தனர், யூடைமோனியா. இது பெரும்பாலும் செழிப்பு அல்லது ஒரு நல்ல ஆவியுடன் வாழ்வது என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இது உங்கள் முழு திறனுக்கும் ஏற்ப ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதாகும். இது ஒவ்வொரு தருணத்திலும் தைரியம், நீதி, ஞானம் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதாகவும். மகிழ்ச்சி ஒரு பக்க விளைவாக வரலாம், ஆனால் அது இலக்கு அல்ல. இலக்கு இரவின் முடிவில் கண்ணாடியில் உங்களை பார்த்து, இன்று நான் என்னால் முடிந்த சிறந்த மனிதனாக வாழ்ந்தேன் என்று சொல்ல முடிவதாகவும். இந்த சுயமரியாதை எந்த ஒரு தற்காலிக மகிழ்ச்சியையும் விட ஆழமானது மற்றும் நீடித்தது. தொகுதி 20. நீங்கள் தனியாக இல்லை. இந்த பாதை 1%-த்தினருக்கானதென்றாலும் நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை. மார்கஸ் அரேலியஸ், செனேகா, எபிக்டெட்டஸ் போன்ற தத்துவ ஞானிகளின் எழுத்துக்கள் உங்கள் வழிகாட்டிகளாக உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்கள் இந்த கொள்கைகளை பயன்படுத்தி தங்களை வலுப்படுத்திக் கொண்டுள்ளனர். போர்களில், சிறைகளில், அரண்மனைகளில் இந்த தத்துவம் சோதிக்கப்பட்டு உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதே நீங்கள் இந்த ஞானத்தை தேடுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. நீங்கள் சராசரியை விட அதிகமாக விரும்புகிறீர்கள். இந்த அறிவை பெறுவது முதல் படி. அடுத்த படி அதை வாழ்வது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படியை எடுங்கள். ஒரு எதிர்வினையை கட்டுப்படுத்துங்கள். ஒரு அசௌகரியத்தை தழுவுங்கள். ஒரு கொள்கையின்படி வாழுங்கள். காலப்போக்கில் இந்த சிறிய படிகள் ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டும். உங்கள் உள் அமைதியை யாரும் பறிக்க முடியாத ஒரு கோட்டை. ஆக நாம் எங்கே வந்து நிற்கிறோம்? மன அமைதி என்ற நிழலை துரத்துவதை நிறுத்திவிட்டு குணம் மற்றும் அக வலிமை என்ற பொருளை கட்டத் தொடங்குங்கள். அமைதியை விட முக்கியமான ஒன்று இருக்கிறதென்றால் அது ஒரு நன்கு பலப்படுத்தப்பட்ட மனம்தான். நோக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டுடன் செயல்பட அமைதி தேவைப்படாத ஒரு மனம். இந்த திறவுகோல் இப்போது உங்கள் கையில் உள்ளது. உலகம் உங்கள் மீது குழப்பத்தை வீசட்டும். தனது ஆறுதலை விட தனது குணத்தை மதிக்கும் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு புயலும் தனது வலிமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு மட்டுமே. நீங்கள் அந்த மனிதன். இந்த முக்கியமான அறிவில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. இது உங்களுடன் எதிரொலித்தால் இந்த பாதையில் நடக்கும் சிலருடன் குழு சேரவும். நீங்கள் இன்று கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் உங்கள் அகக்கோட்டையை கட்டுவதற்கு நீங்கள் எடுக்கும் முதல் நடவடிக்கை என்ன? அதை கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்.